ஆனால் இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது என்று தெளிவாக இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் நான் சொல்றேன், பட்டியலின சமுதாயமும் சரி, வன்னியர் சமுதாயமும் சரி, இது போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிலை சமுதாயங்களும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். ஏன்னா இந்த திமுகவில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. வேஸ்ட்யா, இந்த திமுகவே வேஸ்ட். மீண்டும் ஒரு வாய்ப்பை இவர்களுக்கு கொடுக்காதீர்கள். அனைத்து தரப்பு மக்களும் நான் சொல்கின்றேன், இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, வரப்போறது கிடையாது, அப்படி தப்பி தவறியதால் மீண்டும் வந்தா உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், இளைஞர்கள் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு வேலை இல்லாத காரணத்தால் தான் அவன் என்ன பண்றான், கட்டிங் ஏதோ போட்டு நான் அடிக்கிறான், அப்புறம் போதை கஞ்சா ஏதோ போட்டு அப்படியே போறான். அவனுக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா அவன் மட்டும் வேலையை பார்த்துட்டு போறான். ஆனா இங்க 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. காரணம் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் தான் நேரடி காரணம். நேரடி காரணம். இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலை இருக்கு, இந்த தொழிற்சாலையில் நீங்க போய் வேலை கேட்ட கொடுக்கறாங்களா? அந்த பக்கம் கூட விட மாட்டாங்க, உங்களை பக்கம் கூட போக முடியல உங்களால. ஏன்? ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் கிடையாது. ஆந்திராவில் சட்டம் இருக்கிறது, கர்நாடகாவில் சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்? அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள், தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. ஆனால் கேடு கட்ட திமுக ஆட்சி 4 ஆண்டுகள் ஆண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வர அவர்களுக்கு துப்பு கிடையாது. துப்பு. ஆனால் தேர்தல் அறிக்கையில வரிசையா நாங்க 301 வாக்குறுதி, 301 தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை தனங்க உள்ளூர் இளைஞர்கள் கொடுப்போம். என்னையா, யாரையா ஏமாத்துறீங்க? யாரையா ஏமாத்துறீங்க? நிச்சயமா மக்கள் ஏமாற போறது கிடையாது. நானா இங்க இருக்கின்ற தெளிவா இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியா கூட வரக்கூடாது. அதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். ஏன்னா இவங்க நாசப்பட்டு கொள்ளையடிச்சது போதும், வீட்டுக்கு அனுப்புங்கள். போதையா திமுகவுக்கு முற்றுப்புள்ளி, திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி. நிச்சயமாக நீங்கள் தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் வைக்க வேண்டும். இந்த முடிவை நீங்கள் எடுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். இந்த செய்தியை எல்லாத்துக்கிட்டும் சொல்லுங்க. குறிப்பாக என் தம்பிகளும், என் தங்கைகளும், என் சகோதரிகள் வீடு வீடா, தெரு தெருவா, வீதி வீதியா, கிராமமா, நகரமா சொல்லி இந்த செய்தியெல்லாம் சொல்லி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாம் சேர்ந்து உருவாக்குவோம். அதற்காகத்தான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.